பண்ணுறேன், ஆனால் நான் வெஜிடேரியன் இல்லை. மன தைரியம் அதிகம் ஆக்சுவலி. சோழன் தான். ஏய் நான் சோழன். உலகத்துக்கு சொல்லணும் பாச. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து ஒரு பார்ட்டி ஆர்டர் தான். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சில ஃபுட்டு செஞ்சு கேட்டிருந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு. எல்லாம் பல்க் ஆர்டர், எல்லாம் 2 ட்ரே 3 ட்ரே அது மாதிரி மட்டன் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ்ஜு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். அந்த பார்ட்டி ஆர்டருக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நாளைக்கு பார்ட்டி. இன்றைக்கி வந்து இந்தியன் ஸ்டோரில் போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு. சரி அதுவும் வாங்கிட்டு வந்தேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து பட்டாணி முன்னாடி நாள் நைட்டே ஊற வைக்கணும். அது எப்போதுமே நான் மறந்துடுவேன். இந்த வாட்டி எழுதி வச்சுட்டு அதை வந்து ஊற வச்சேன் நான். எப்போதும் பார்ட்டிக்கு முன்னாடி வந்து இந்த புதினா கிள்ளி வைக்கிறது, கொத்தமல்லி கிள்ளி வைக்கிறது, இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது இதெல்லாத்தையும் நான் பார்த்துருவேன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் இப்படி அலசிட்டு கட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 2 ஃபுல் ட்ரே மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு ஃபுல் ட்ரே வெஜ் பிரியாணி. அதனால் வந்து புதினா இவ்வளோ தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பெருசாக 4-5 கட்டுக்கு மேலே வாங்கியிருந்தேன். அதை ஆஞ்சி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. புதினா நல்லா இருக்குது. இந்த ஸ்டெம் ஊனி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு இப்போ தண்டு செம்மையாக இருக்குப்பா. அது ஊனி வைக்கணும் கண்டிப்பாக. சும்மா எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட ஏதாவது வாசல் செம்மையாக இருக்குது. இது வந்து நேச்சுரலாக இல்லை, இவ்வளோ பெரிய இலையாக இருக்கிறது ஏதோ போட்டிருக்குறாங்க. இதுக்கு எது போட்டிருக்க போகிறாங்கம்மா? யூரியானா ஃபெர்டிலைசர். ஆமாம், ஒரு பூச்சி கூட இல்லைன்னா கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. நம்ம ஆர்கானிக் வாங்குறது தானே, நம்ம பிராண்டே ஆர்கானிக். ஓகே, இன்னும் ஒரு இலை விட்டேன். அது உங்கள் மேலே இது பண்ணல. ஸ்டெம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு தண்டாக இருக்குது. ஸோ இதை ஊடி வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு காடை காட்டுறேன் பாருங்களேன். நான் வந்து மின்ட்டு இது வரையிலும் வாங்கினதே இல்லை. கடையில் எல்லாம் வீட்டு மின்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னான்னு தெரியல, ஒரு மாதிரி வெயில் அதிகமாக இல்லை பூச்சி வந்துடுச்சா தெரியல, எல்லா மின்ட்டும் வீணாக போச்சு. வீணாக போகலை, அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எதோ ட்ரீட் பண்ணணும். மின்ட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி குண்டு ஸ்டெம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த எட்ஜு வந்து காஞ்சிருச்சு பார்த்தீங்களா, ஏன்னா அவங்க முன்னாடியே பறித்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த எட்ஜை மட்டும் கட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, உடனே இப்போ நான் உடனே ஊன போகிறேன், அதனால் கீழே வைக்கிறேன். ஈவினிங் தான் முடியும், நாளைக்கு தான் முடியும்னா இது அப்படியே எடுத்து ஒரு 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 டம்ளரில் தண்ணி வச்சுட்டு இதை வச்சுருங்க. ஸோ அது வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட நீங்கள் ஊனலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா. இப்போ நான் ஊன போகிறதுனால நான் பக்கத்துலேயே வைக்கிறேன். வந்துட்டாரு. டேடா என்னடா பண்ணுறேம்மா? பகலில் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. உனக்கு தான் சேரா? இது வந்து வல்லாரைக்கீரை. எதிலோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க, நல்லா இருக்குது. இது நல்லா பச்சேன்னு நல்லா இருக்குது. மின்ட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மின்ட்டெல்லாம் ஆக்சுவலி தலைன்னு இருக்கும், என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ தப்பு இருக்குது, பார்க்கணும்.
இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த வீடெல்லாம் பிடுங்கிட்டு இந்த எடுத்துகிட்டு வந்த நம்மளோட இதை ஊனி வைக்க போகிறேன். இதெல்லாம் வேஸ்ட்டு செடி தான். இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன், பார்க்கலாம். மின்ட்டு பொழிச்சிக்கும் டக்குன்னு. சரி, இது வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு திரும்ப வைக்கணுமா என்னான்னு தெரியல. ஸோ இது இருக்கட்டும், ஒரு பேக்கப்புக்கு இது நான் வச்சுருக்கேன். இது வந்து அடுத்த நாள் காலையில் மட்டன் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுவேன், இதெல்லாம் போட்டு மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அதை ஆற வச்சு அரைக்கணும். அதை ஆற வைக்கிறதுக்கே டைம் ஆயிரும். அதனால் அதை நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு மற்ற வேலை பார்த்தோன்னா அதை ஆறுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து காயெல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ரே பண்ணணும். அதனால் எப்படியும் பெரிய பவுலில் வந்து நம்மளுக்கு காய் தேவைப்படும். இதுலேயும் காய் வெட்டுறது தான் வேலை. காய் வெட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் ஈஸியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சிட்டேன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அந்த வெங்காய தக்காளிலாம் வதக்குவோம்ல, அதை வந்து வதக்கி ஆற வச்சுட்டு இருங்களை போடுறேன். வதக்கி ஆற வச்சுட்டு அரைக்கணும். சரி, நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு காயெல்லாம் வெட்ட போகிறேன். இந்த டைமில் வந்து வதக்கி விட்டுட்டோன்னா ஆறிடும், அரைச்சிடலாம். வதங்கி ஹை ஹீட்டில் வச்சு முன்னாடியே போட்டேன், நீங்கள் வரதுக்கு முன்னாடியே. இதை வச்சு நீங்கள் வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, அது மாம்பழம். அது வந்து நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு.
இப்போ வந்து மாம்பழ சீசன் போல இருக்கு. இந்தியன் ஸ்டோர்ல வந்து மாங்காய் வாங்கினா செமையா இருந்தது, இனிப்பா இருந்தது. இது பேர் அது சில்க்கு கூப்பிடுவாரு அவர். இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உடம்பு சரிவிடாம போச்சு. ஓகே, உடம்பு மேலே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உடம்பு பெயின் ஒன்றும் தெரியாது. கரெக்டா? இருந்தாலும் ஒரு பெயின் இருக்குது. ஓ, வெள்ளைக்காரவங்களுக்கு இந்த இது இருக்காதா? இது என்னது அநியாயம்? தமிழச்சிங்களுக்கு தான் வந்து வெள்ளைக்காரங்களா முறத்தால புளி அரைச்சு அப்படி கிடையாது. தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களுக்கே தைரியம் அதிகம், மன தைரியம் அதிகம். ஆக்சுவலி எதா இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. வீர சோழன் இல்லையா? சோழன் தான். ஏய், நான் சோழன், சோழ பரம்பரை. பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் வரும்போது நான் அவ்வளோவா தேட்டர்லேயே போய் படம் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல உட்காந்து படம் பார்க்கணும் எனக்குலாம் முடியாது என்னால். பொன்னியின் செல்வன் வந்தேன்னா மொதல் ஆள் நான் போனேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போனோம், ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு போனேன். வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பார்ட். அப்படியே எனக்கு அப்படியே அந்த ராஜராஜ சோழன் எல்லாம் பார்க்கல எனக்கு அப்படியே அந்த காலத்துல நம்ம இல்லை, பூர்வஜனம்லாம் இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த காலத்துல இருந்திருக்கலாமோ அப்படி எனக்கு அப்படின்னு எனக்கு எப்போதுமே அந்த ராஜா காலத்துல இருக்கணும்னு ஆசை. அதெல்லாம் இல்லை, அந்த கேரக்டருக்குள்ள நான் போல. பட் நம்ம வந்து பெரிய ராணியாவோ இளவரசியாவோ இருக்கலாம் இல்ல, அந்த அந்த பரவாயில்ல இருக்கட்டும். என்ன எல்லாருமே அரசியா எல்லாருமே இளவரசி ஆயிட முடியுமா? ஒரு படை தளபதியா, ஒரு சோல்ஜரா, கத்தி வச்சு சண்டை, ஈட்டி வச்சு சண்டை போட்டுட்டு, கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு வீணா இருக்கு. ராஜராஜ சோழெல்லாம் பத்தி பேசிட்டு சரி, ஓகே, நான் அப்படி கட் பண்றேன். பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், மீல் மேக்கர் போடணும். ஸோ காய் வெட்டியாச்சு, வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு வெஜிடபிள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன ரைத்தாக்கா? பிரியாணிக்கு, மட்டன் பிரியாணிக்கு எனக்கு டைம் ஆக ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி முடிச்சிட்டேன், இப்போ வந்து மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து 2 மணிக்கு நான் வந்து டெலிவர் பண்ணணும், மணி வந்து 11:44 ஆகுது. ஸோ எனக்கு வந்து டைம் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிரும். ஆக்சுவலி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சா, சரி இதை அடுப்பில் ஏற்றிட்டு அப்புறம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு. கெரிக்கில் போடவா? கெரிக்கு காஃபியா? நான் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம், எனக்கு அது ரொம்ப நிறைய இருக்குது. நீங்கள் பாதி எடுத்துக்குவீங்களா? சரி, ஓகே. நான் கேட்டேன், எனக்காக ஒரு காஃபி போடுறேன். வேர்த்து
கொட்டுதுப்பா. ஏசி ஓடுது தானே? ஏசி ஓடுது, வெளியே 100 டிகிரி, உள்ள 80 டிகிரி, 20 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. பாவம் செடியெல்லாம் நம்மளாவது உள்ளே இருக்கோம். செடியெலாம் அதுக்கு ஆண்டவன் கரெக்டாக கொடுத்துருக்கான் ஹேண்டில் பண்ணுறது. ஓவர் ஹாட்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே முடியல. ஒருவேளை நான் வந்து டென்ஷனாக இருக்கிறதுனால வேர்க்குதோ மேபி. அப்படியே உட்காந்து டிவி பார்த்துருந்தாவே இருக்காது. இப்போ வந்து ஒர்க்கு ப்ளஸ்ஸு மைண்டு ஸ்டேபிளாக இல்லை. இந்த வெங்காயத்தை வதக்க போட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே. அவ்வளோ அதனால தான் டக்குன்னு வெங்காயத்தை மட்டும். சாப்பர்லாம் இல்லையா உன்ட்ட? அந்த ஃபுட் ப்ராசஸர்லாம் வெங்காயத்தை வெட்டுறதுக்கு? ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் ஃபாஸ்ட்டாக வெட்டிடுமே. அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி வெட்டாது. அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டுமா? ஆமாம். என்னன்னா எனக்கு அது தெரியல. மேபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா இருக்கு. எனக்கு வந்து இந்த சைஸில் வேணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது வந்து பட்டாணி வேக வச்சேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு, நிறைய ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் சுண்டல் ஆயிடுமா? சுண்டல் இல்லைன்னா பட்டாணி மசாலா ஏதாவது. இன்னைக்கு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணிட்டேன். ஆனால் நான் வெஜிடேரியன் இன்னைக்கு. நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். இது பசங்க கிட்ட கொடுத்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆக்சுவலி நானும் அவருமே சாப்பிட மாட்டோம். பசங்க கிட்ட கொடுத்து உப்பு பார்க்க சொல்லணும். கரெக்டாக தான் இருக்கும். பட்டு பொண்ணு கரெக்டாக பார்த்து சொல்லணும். பையன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். நல்லா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்லா தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். பொண்ணு கரெக்டாக சொல்லணும், கொஞ்சம் போடு உப்பு அப்படிங்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய், எல்லோரும் வீடியோவில் கேட்க போகிறாங்க, ஏன் தினேஷ் வெட்டி கொடுக்க வேண்டியது மாட்டினீங்களா? நான் வெட்டியாக இருக்கிறதால தான் வெட்டி கொடுக்கல. அவரு ஏதாவது வேலை பார்த்துட்டு தான் இருப்பார், அதை சொல்கிறாரு. எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணிடுவேன். ரொம்ப இன்னும் இது வந்து ஓகே தான். இந்த ஆர்டரில் எனக்கு ஓகே தான். ரொம்ப பெரிய ஆர்டராக இருந்தால் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் இப்போ ட்ரே பண்ணுறதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். இதில் வேறு இந்த தோலெல்லாம் வந்து நான் வந்து செடிக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். நாளைக்கு அதை வடிகட்டி செடிக்கு ஊற்றுவேன். இந்த வேலை வேறு நடுவில் நிறைய தோல் இருக்குதா, சரி மனசு வரல அதை தூக்கி போடுறதுக்கு. இது மாதிரி ஒரு ஆர்கானிக் இது வச்சுட்டு அதை தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு ஊற்றுவேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டா வேலை முடிச்சுது. ஆக்சுவலி காஃபி கொடுத்துட்டேன். தேங்க்யூ. என்ன பக்கத்தில் பெரிய செடி ஒன்று இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடும். பட்டை இருங்க, நான் எண்ணி போட்டுருக்கேன். விரிஞ்சி இலைய எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தா வெஞ்சியில் வந்து வரமாட்டேங்குது, அவசரத்துக்கு வரமாட்டேங்குது. நம்ம அவசரமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு பார்த்தா இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. சரி, டைம் ஆகுது. வர உலகத்துக்கு சொல்லணும்பா, சொல்ல வேண்டிய விஷயத்த. அம்மா எப்பனே உலகம், அப்பா அம்மாவுக்கு சொல்ல போதும். ஓகே, அவங்கெல்லாம் சமையலை முடிச்சுட்டாங்க. நம்ம இனிமேல் நம்ம ஜென்ரேஷன் தான். இனிமேல் நம்ம ஜென்ரேஷனுக்கும் அடுத்து நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு தான். ஓகே, அதெல்லாம் போட்டேன். ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபார் த காஃபி. நன்றி. அது தக்காளி வந்து காஸ்பாலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நேற்று. கொஞ்சம் பழுக்கட்டும்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி எடுத்து உள்ள வச்சுருவேன். தக்காளி வாங்கிட்டு வந்ததா? இவர் சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கவர்ல எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்களா சொல்றீங்க. அது போடாத.
நான் முன்னாடி ஒரு பார்ட்டி வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் வந்து இது மாதிரி பல்க் ஆர்டர் சமைக்கல, இல்லை வீட்டில் நிறைய பேருக்கு சமைக்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் வந்து எல்லா டைமும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க முடியாது. அவங்களுக்கும் வேலை இருக்கும், அவங்களுக்கும் ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். பட் வந்து அப்பப்போ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக வேலை செய்ய மாட்டார். ஆனால் வந்து அப்பப்போ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இந்த வீடியோவிலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்கத்தில் வந்து நின்றுக்கிறது, காஃபி போட்டு கொடுக்கறது, பேசிகிட்டு இருக்கிறது, அது மாதிரி நல்லா பண்ணுவார் அவர். ஸோ நான் அது மாதிரி ஹெல்ப்பு தான் வந்து எல்லா லேடிஸ்க்கும் வேணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களால் ஃபுல் டைம் வந்து வேலை செய்ய முடியலன்னா கூட இது மாதிரி மென்டலி அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது மாதிரி பேசிகிட்டே அவங்க பண்ணிடுவாங்க. அது தனியாக செய்கிறத விட இப்படி பேசிட்டு செய்யும்போது ஒன்றுமே தெரியாது. பிரியாணி முடிஞ்சிருச்சு. அலெக்சா ஸ்டாப். சொல்கிறேன், இளையராஜா சாங் பாடினாலே காப்பிரைட் வந்துடும் போல இருக்கு. பயமாக இருக்கு, நான் கட் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜு பிரியாணி பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. இங்கே வந்து மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. வீடியோக்கு மறிக்குது. சரி சரி, அவங்க கம்ஃபர்டபுளாக கொட்டுங்க, பரவாயில்ல. அதில் வந்து சும்மா வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அதில் நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன். ஓகே, எவ்வளோ இருந்தது? தக்காளி வெட்டத்துக்கு தலை ஒரு பக்கம் சாய்ச்சிக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து பிரியாணி ட்ரேயில் பண்ணோம்ல, தக்காளி கட் பண்ண மறந்துட்டேன். அதனால அடுப்பை ஸ்டோவ் பண்ணி வச்சுட்டு விட்டுறேன். இந்த வாட்டி எந்த கட்டும் வாங்கலை நான். சோஃபா டச் வுட். இப்போ லைட்டாக படம் பார்த்துச்சு, ஏன்னா நான் உஷாராக எடுத்துட்டேன் கையை. ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால தான் வந்து, இல்லைன்னா நான் அந்த டைமை சேவ் பண்ணி தக்காளி வெட்டியிருப்பேன். சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேலை செய்கிறது நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல, அதனால காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. அன்றைக்கி வந்து அவங்க 2 மணிக்கு வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பேக் டு பேக் வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஒன்று வந்து அடுப்பில் இருக்கும்போது இன்னொன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது செய்கிறது அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் நான்.
மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 2 இதில் மாற்றிட்டேன், 2 பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து பாத்திரம் இல்லை, அவ்வளோ பெருசு பண்ணுற அளவுக்கு ஸ்டவ்வும் கிடையாது. பெருசாக பண்ணாலும் கீழே எனக்கு கொஞ்சம் லேயர் ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இப்படி டிவைட் பண்ணிடுவேன். அதனால் இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 2 பாத்திரத்தில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பேரலாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து ரொம்ப மலைப்பாக தெரியாது. போக போக இன்னும் தான் டயர்டாகும். அதனால் நம்மளுக்கு சக்தி இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏற கட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஃப்ரீயாக இருக்கும். அப்பா ஒரு 2 லெமன் வேணும்ப்பா, புளிஞ்சு. சாரி. டைம் இல்லைங்கிறேன். அந்த பரபரப்புல எப்படி செய்யணும் அமைக்கிறதுக்கு தான். நல்லா ஜூஸியாக இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த தோல் இப்படி பண்ணாதீங்க, அது வந்து கசந்துரும் பிரியாணி. தோல் எதுவும் இல்லை, இந்த சக்கையிலேருந்து. ஸ்குவீசர் வேணுமா இருக்கு புளியறதுக்கு? அதுதான் பண்ணாதீங்கப்பா. இது வந்து நான் பல்ப் இல்லாமல் பிடிக்கிறேன், ஸ்கின்னை பிடிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி பிரியாணி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மட்டன் பிரியாணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது தம்மில் இருக்குது. அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கணும் இல்லையா, அது வந்து ஆறி இருந்தது. ஸோ அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி பெரிய பார்ட்டிக்கு வந்து இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எது வந்து டைம் ரொம்ப இழுக்கும், எதுக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆடுறதுக்கு டைம் தேவை, இது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்றபடி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இது பண்ணணும், செகண்ட் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைமுக்காக முடிச்சிடலாம். முடியலப்பா. யூஸ்வலி வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க வீடு வந்து ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டுனா ஒரு என்ன 15 வீடு தள்ளி இருக்கும். அவங்க இன்றைக்கி பிஸியாக இருக்கிறதுனால நான் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்ட்டி ஹாலுக்கு. போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, நானும் டென்னிஸ் கொஞ்சம் விளையாடுவேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி வந்து இப்படி காலையிலேருந்தே கிச்சனில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று வாக்கிங் போயிடுவோம், எல்லாத்தையும் வீடெல்லாம் மறந்துட்டு வாக்கிங் போயிடுவோம், இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது கேம் விளையாடுவோம். அன்றைக்கி வந்து டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.